இந்த வாரம் கேவலமான சங்கிகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல டாப் 1ல வந்திருக்கிறது நம்மளுடைய அம்பானி குரூப்ஸ். சாணியை கூட சலிக்காம வித்து தள்ளிடுவாங்க இந்த அம்பானி குரூப்ஸ். சரி, இதை சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ஒரு பிசினஸ்மேன் சாணியை கூட வித்துதாங்க ஆகணும், எல்லா விஷயத்திலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதெல்லாம் பொருளாதாரமா ஆக்க முடியும்னு யோசிக்கணும் அப்படின்னு தானே தோணுது. நியாயமான தோன்றல் தான். ஆனா 142வது இடத்துல இருந்த, அதாவது உலக பணக்கார பட்டியல்ல இருந்தவங்க 11வது இடத்துக்கு இன்னைக்கு 1வது 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பெருமை மோடி அவர்களை தான் சேரும். ஏன்னா ஆஸ்திரேலியா, யூகே, அரப் கண்ட்ரி, யுஎஸ்ன்னு எங்க போனாலும் தன்னோட பிளைட்ல அதானியும் அம்பானியும் கையில புடிச்சிட்டே சுத்துறவர் தான் மோடி அவர்கள். அதனால அவருக்கு தான் இந்த பெருமை எல்லாம் சேரும். சரி, இவ்வளவு பெருமை மிக்க ஒரு நபர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஏன் டாப் 1க்கு வந்தாரு அப்படின்னு இதுதாங்க பார்த்தாச்சா. இந்த டேர்ம் ஆபரேஷன் சிந்தூர் அதை தான் ட்ரேட்மார்க் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அம்பானி குழுமம். இது என்ன அப்படின்னா, கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கிறவங்க, நிறைய அறிவு இருக்கிறவங்க, புரிதல் இருக்கிறவன், உண்மையான தேசபக்தி இருக்கவன் நிறைய பேர் இதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண உடனே பேக் அடிச்சிருச்சு அம்பானி குழுமம். ஆனா இதுக்கு ட்ரேட்மார்க் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சு அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி அது ஒரு பிசினஸ் நோக்கோட தான் வித்து தள்ளி இருப்பாங்க அப்படிங்கறது தான் நிதர்சனம். ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு வரும்போது நேத்தே நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த வீடியோட நோக்கம் மாறிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் தவிர்த்துட்டு போனேன். இப்போ சிந்தூர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டதுதான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருமணம் ஆன பெண்கள் இங்க சிந்தூர் வைப்பாங்க. அப்புறம் அந்த கணவன் இழந்துட்டாங்க அப்படின்னா அது அழிக்கப்படும். அதன் நோக்கமாக தான் இந்த பேர் வச்சிருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா அங்க இறந்தவங்க எல்லாருமே ஹிந்துக்களா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்தியாங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்ல கூட மற்ற ரிலீஜியஸ் போய் செட்டில் ஆன எக்ஸ்பேட்டாவோ இல்லைன்னா இமிகிரண்டாவோ தான் இருப்பாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை இங்கே பிறந்த பூர்வக்குடி மக்கள் வெவ்வேறு மதங்களாக வாழக்கூடியவங்க அப்படிங்கிற போது யுனைட்டி இன் டைவர்சிட்டி இல்ல. அப்படி இருக்கும்போது சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சு இந்தியா அப்படிங்கிறத ஹிந்துத்துவா அப்படின்னு காமிக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்களா? ஏன் இந்த பேரை தவிர்த்துட்டு வேற நல்ல பேர் கூட வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இதை எது கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, சிந்தூர் அப்படிங்கிறது ஹிந்து இஸ்லாம் அப்படின்னு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா நேத்தோட வீடியோ நோக்கம் அது அல்ல. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் தான் இங்க ட்ரேட்மார்க் கேட்டு நிக்கிறாங்க. சரி, இந்த துணிச்சல் எப்படி அம்பானி குழுமத்துக்கு வந்துச்சு அப்படிங்கறதே நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2004க்கு முன்னாடி இல்லைன்னா 1990 காலகட்டங்கள்ல வெறும் 15,000 ரூபாய்க்கு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி நடத்திட்டு இருந்தவங்க மொத்த ஆயில், கேஸ், அதாவது பெட்ரோலியம் அதையே தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர அளவுக்கு வளர்ந்து, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகம்யூனிகேஷன்ஸையும் தங்களோட கண்ட்ரோல் கிட்ட கொண்டு வளர்ந்து 142வது இடத்துல இருந்து இன்னைக்கு 1வது 2வது இடத்து வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எங்கெல்லாம் கால் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரீசெண்டா 2018ல அவங்க கால் வச்சதுதான் ரஃபேல். அதாவது ரஃபேல் ஊழல் அது இதுன்னு இருப்பாங்க. அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் எல்லாம் இன்னும் பில்லு கொடுக்காம சுத்தி திரியிறாரு இல்லையா, தேசபக்தியை காமிக்கிறதுக்காக. அந்த தேசபக்தியை காமிச்சதுதான் அம்பானியோட குரூப்ஸ். நான் நக்கலா சொல்றேன்னு பாக்குறீங்களா? நக்கலா தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அம்பானியோட குழுமம் இதுல 51% வச்சிருக்காங்க ரஃபேலோட ஷேர்ஸ்ல. ரஃபேலோட ஷேர்ஸ் வச்சிருக்குதுன்னா வெறும் 49. இவங்களை விட யார் அதிகமா வச்சிருக்கா? அம்பானி குழுமம் தான். இப்ப நல்ல நீங்க கணக்கு போட்டு பாருங்க, கூட்டி கழிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும் எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு ட்ரேட்மார்க் கேட்டிருப்பாங்க. எவ்வளவு காசு இருந்தனா ஒரு கவர்மெண்டோடைய டிஃபென்ஸ்க்குள்ள இவங்க கால் பதிச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம், அதாவது அந்த டிஃபென்ஸ் டீமை விட அதிகமான ஷேர் ஹோல்டர்ஸா இவங்களால இருக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு பிரைவேடைசேஷன் ஆயிட்டு இருக்குது நம்மளுடைய அறிவுக்கே தெரியாம அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிசினஸ் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வச்சு நான் சொல்றேன். நீங்களே அப்புறம் கூட்டி கழிச்சு எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கால ரிசர்ச் அப்படின்னு பண்ணிருக்கோம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாவுமே நிறைய ரிசர்ச் வரும், தீசிஸ் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காலகட்டத்துல மாஸ் ப்ரொடக்ஷனா கான் உற்பத்தி பண்ணிடுறாங்க. இப்ப இதை மக்கள் தலையில கட்டணும். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை விட சிறந்த பொருள் கிடையாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாலே அவன் ரிசர்ச் சென்டர்ல என்ன ஆர்டர் கொடுப்பா அப்படின்னா, இதுல இருக்க நல்ல விஷயங்கள் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிதான். ஆனா அதுக்கு அகெயின்ஸ்டா தீசிஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான சூடு, ஹீட் வேண்டி இருக்கும். அது கேன்சர் வரைக்கும் போகிறதுக்கான பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓட்ஸுமே அதுலதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை அவங்க சொல்லவே மாட்டாங்க. இதுதான் பிசினஸ் உடைய டாக்டிக்ஸ். இப்ப இதையும் பொருத்தி பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஏதாவது ஒரு விஷயத்தை விற்கணும், இல்ல ஒரு விஷயத்துல
வீட்டுல இருக்கிற ஷேர்ஸோட விலைகளை கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ண பிசினஸ் மூளை அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த ரஃபேல் வந்து யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே ரஃபேல்ஸ் முக்கியமா டிஃபென்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ், ஆயுதங்கள், வெப்பன்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் கிட்ட இருந்து தான். நேத்து நான் வந்து சொல்லாமல் ஒரு வார்த்தை வாயை மூடி சொல்லிட்டு போனேன் இல்லையா, அதாவது இஸ்ரேல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து நம்ம ரஃபேல இஸ்ரேல் கிட்ட தான் வாங்குறோம். சோ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்துச்சுன்னா கூட இஸ்ரேலுக்கு நஷ்டம். ஆனா உலகத்துல எங்க போர் நடந்தாலும் இஸ்ரேலுக்கு லாபம். சரி, இப்போ நான் கடைசியா ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னால அதை கடைசியாவே பார்ப்போம். ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்ம அடுத்த யாரு பேஷண்ட அட்மிட் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் காத இருந்த அர்னப். வாழுன்னு கத்துற அர்னப் வீடியோல என்ன பேசியிருக்கான், அவருடைய ஜேர்னலிஸ்ட பத்தி என்ன பேசுறான் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். Let's say together, Bharat, everyone on. Bharat Mata ki! Bharat Mata ki! Vande! Vande! See, Rajiv Desai won't say it. அதாவது என்ன சொல்ல வரான் அப்படின்னா வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தைகள் முழக்கங்கள்லாம் வந்துட்டு பாரத் மாதா கே ஜே அப்படிலாம் கத்துறான். அப்போ 2 ஜேர்னலிஸ்ட் மட்டும் அது சொல்லாம இருக்கிறாங்க. சொல்லாம இருக்கிறவங்களை எப்படி இவன் வந்து கார்னர் பண்ணி அவங்கள வந்து தாக்குதல் உண்டாக்குறான் அப்படின்னா, நீங்க என்ன தேசபக்தி இல்லாதவங்க, உங்களுக்கு தேசபக்தியே இல்ல அப்படின்னு அறிவு கட்டவங்க அளவுக்கு வந்து அவர் என்ன சொல்ல முயற்சி செய்யறாரு அப்படின்னா, அவர் சொல்லி முடிக்கல, முயற்சி செய்யறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் ஜேர்னலிஸ்ட், நம்ம ஒண்ணு RSS சங்கிங்கள இப்படி சொன்னாதான் தேசபக்தியும் கிடையாது, டிவி சேனல்ல உட்காந்து வாழுன்னு கத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அர்னாப் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி பாகிஸ்தான ஸ்ட்ரைக்ஸ் அடிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ 3 நாளைக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் குரூப்ல நீ ஷேர் பண்ண. அப்பாமே உன்னை தூக்கி உள்ள வச்சு விசாரிக்காம விட்டது தப்பு. உனக்கு யாரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான நியூஸ உன்னோட பிரைவேட்டான டிவி சேனலுக்கு லீக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. நீ தேசபக்தியை பத்தி பேசுறியா? தேசபக்தி கிளாஸ் எங்களுக்கு எடுக்கிறியா? டேய் சங்கிங்களா, இந்த பையன்ட்ட கொஞ்சம் வாங்கி குடிங்கடா. ஐ மீன் அவன் வீட்டுக்கு போய் காஃபி வாங்கி குடுங்கன்னு சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, இந்த நிருபர் அப்படின்னு சொல்ற இந்த சங்கி தரப்பான நிருபர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த பையன் கிட்ட போயிட்டு ஏதோ கேள்வி கேட்கும் போது, என்ன பாகிஸ்தான் வாழ்க அப்படின்னு சொல்றிய அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, பாகிஸ்தான் வாழ வேண்டும். இந்தியா வாழ்கன்னு சொல்லுவியானா இந்தியா வாழ்கனும் சொல்லுவேன் அப்படின்னு பேரை கேட்டுக்கிறாரு. அங்கதான் அந்த சங்கி புத்தி. சரி, அவன் இஸ்லாம் சமூகத்து பையனாவே இருக்கட்டுமே, 2 மக்களுமே வாழணும் அப்படின்னு சொல்றான். நீ எப்படி இந்தியாவையும் வாழ்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானையும் வாழ்கன்னு சொல்லுவ? தேச துரோகம் இல்லையா? ஷேவா ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நீ தான் அசிங்கப்படணும்டா. எனக்கு புத்தி இருக்கு, 2 மக்களுமே வாழணும். போர் அப்படின்னு வந்துட்டேன்னா மக்கள் தான் வந்து அதிகமா பாதிக்கப்படுவாங்க, எனக்கு புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த பையன் திரும்பி போறான். அதனாலதான் சொன்னேன், அவங்க கிட்ட வாங்கி குடிங்கடா. இல்ல அவன் வீட்டுக்கு போய் தம்பி கிட்ட வந்து டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணி கொஞ்சம் அறிவை வளர்த்துட்டு காஃபி வாங்கி குடிங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது என்ன அப்படின்னா, மக்கள் வாழணும், போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் இதுல ஒரு அரசியலை புகுத்துற இந்த ஹெச் ராஜா, இந்த அர்னாப் மாதிரியான ஆட்கள் மத்தவங்க கிட்ட சொல்றாங்க எச்சத்தனம் பண்ணாதீங்கன்னு. இங்க யார்தான் எச்சத்தனம் பண்ணிட்டு இருக்கா? மக்கள் வாழணும், போர் வேண்டாம்னு சொன்னா எச்சத்தனமா? இந்த தேசபக்தி கிளாஸ கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி பிஜேபி கிட்ட எல்லாம் எடுத்திருந்திருக்கணும். ஏன்னா அவனுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தேசிய கொடியை ஏத்த மாட்டானுங்க. இப்பதான் வந்து தேசிய கொடியை ஏத்துனாதான் தேசபக்தி அப்படிங்கிற மாதிரி, தேசபக்தி அவங்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்க மாதிரியும். யாருக்கு? அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் கொஞ்சம் கூட பங்கேற்காத இந்த RSS உடைய தாய்க்கழகமா கொண்ட இந்த பார்ட்டி தேசபக்தி கிளாஸ மத்தவங்களுக்கு எடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தேசிய கொடியை அவங்க ஏத்தவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற கலர்ஸ், அதுல இருக்கிற அந்த பச்சையும் வெள்ளையும் யாரை குறிக்கும், எந்த மதத்தினரை குறிக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால ஏத்த மாட்டாங்க. அவங்களோட கொள்கையை மொத்த கொடியும் காவியாக்கணும் தான். அவங்களுக்கு தேசபக்தி இருக்கா? தேசிய கொடியை மதிக்க தெரியாதவங்களுக்கு தேசபக்தி இருக்கா? அவங்களுக்கு கிளாஸ் எடுக்காத அர்னாப் இங்க உட்கார்ந்து ஜெய் பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லல அப்படிங்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். நீ யாருன்னு உலகத்துக்கு தெரியும். இப்படி மக்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளுறது. அதாவது அவங்களை பிஜேபி எதிர்த்து பேசினாலே இந்திய தேசத்தை எதிர்த்து பேசுவதாக காமிக்க முயற்சி செய்யறது இப்ப புதுசா அவங்க எடுத்துட்டு வர நரேஷன். ஒண்ணும் இல்லைங்க, நான்லாம் யாரு, கிட்டத்தட்ட ஒரு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடையாது. நம்ம வீடியோ 200க்கு மேல கூட போகாது. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது ரிலேட்டடா போட்டிருந்தப்போ, இந்த அட்டாக் ரிலேட்டடா போட்டிருந்தப்போ கீழே இருக்க ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போறான், அதாவது உங்களை மாதிரி பேசுறவங்கனாலதான் இந்த மாதிரியான அட்டாக்ஸ் நடக்குதுன்னு. இதெல்லாம் யாரோட அஜெண்டா அப்படின்னா பக்கா RSS பிஜேபியோட அஜெண்டா. நீங்க லைட்டா வந்து
பிஜேபியை கொஸ்டின் பண்ணிட்டா கூட ஏங்க சரியான பாதுகாப்பு பார்டர்ல கொடுக்காம பொறுப்பு இல்லாம இருந்தீங்க அப்படின்னு கேட்டா உங்களை ஆன்டி நேஷனலிஸ்ட் ஆக்கிடுவானுங்க. இதுதான் இவங்களோட அஜெண்டா. அதைத்தான் வந்து அர்னாப் நேஷனல் மீடியால உட்கார்ந்துகிட்டு அவனுக்கு நிகராக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு அறிவு சார்ந்த புரிதல் உள்ள ஒரு ஜேர்னலிஸ்ட பார்த்து அங்கேயே கை நீட்டி அவரை வந்து தேசபக்தி இல்லாதவர் அப்படின்னு சொல்றான். அடுத்து இந்த லிஸ்ட்ல யார் வராங்கன்னா இதே மாதிரி நரேஷனை தூக்கிட்டு ஹெச் ராஜா அவர் வராரு. என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்கால யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா? இங்க மாத்திரம் அந்த துரதிருஷ்டம், இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது. எச்ச பையன் சார் இந்த கூஜா. முதல்ல இவன் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரும். அதாவது அமெரிக்காவில் இந்த மாதிரி யாராவது பேசுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணு அமெரிக்காவுக்கு போயிட வேண்டியது. நம்ம டெய்லி வந்து பஸ் பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிட்டு வர மாதிரிதான். அமெரிக்காவில கருப்பினத்தை கழுத்தில் வச்சு மிதிச்சு கொல்லும் போதும் சரி, இதே மாதிரி லெப்ட் ஐடியாலஜி இங்கேயும் இருக்கு இல்லையா, ரிபப்ளிக்கன் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பியது. ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா மற்ற நாடுகள்ல அங்குள்ள வளங்களை எடுப்பதற்காகவே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போய் அட்டாக் பண்ணும் போதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு 2 குரூப்பா பிரிஞ்சு ஒருத்தங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்யும் போது பாலஸ்தீனத்துக்கு இன்னொரு குரூப் சப்போர்ட் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. எத்தனை காலேஜஸ்ல கொடி ஏந்தி பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி வார நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகி உள்ள போனாங்க. யாரு சார் பேசல? எல்லாருமே பேசுவாங்க. அதர்மம்னு ஒண்ணு இருந்தா தர்மம்னு ஒண்ணு இருக்கும், நியாயம்னு ஒண்ணு இருந்தா அநியாயம்னு ஒண்ணு இருக்கும், ரைட் ஐடியாலஜிஸ் ஒண்ணு இருந்தா லெஃப்ட் ஐடியாலஜிஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. பேசிட்டு தான் இருப்பானுங்க. என்னமோ அங்க பேசல இங்க பேசல. இந்தியா எவ்வளவு தூரம் ஒரு காலத்துல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துச்சோ, ஒரு காலம்னு சொல்றது துரதிருஷ்டம் தான் இருந்துச்சோ, அதே மாதிரி அமெரிக்காவும் ஒரு காலத்துல டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், பேச்சுரிமை இருந்துச்சு. இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் அப்கோர்ஸ் இல்ல இருக்குது, ஆனா இல்ல. நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்க தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஆதரவா பேசுறத நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புறோம், நாம ஒன்னும் நாட்டு வாருமாங்க. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். யாராவது உறுதி சொல்ல முடியுமா? எச்ச பையன் சார் இந்த கூஜா. நீ யாரு எங்களை வந்து நிறுத்து பேசாதன்னு சொல்றதுக்கு? உனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களா? முதல்ல ஒரு வார் அப்படின்னு வந்தாலே வந்து மக்கள் பயப்படுவாங்க, வார் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அதுக்காக வந்துட்டு அவங்க தேசபக்தி இல்லைன்னா இல்ல, அவங்களுக்கு வேற பொழப்புகள் இருக்கும். எக்கனாமி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களோட ஒவ்வொரு அன்றாட வேலைகளை அவங்களால பார்க்க முடியாது. குழந்தைங்க படிப்பு முதற்கொண்டு எல்லாமே சீரழிஞ்சு போகும். உதாரணத்துக்கு நம்மளுடைய அண்டை நாடு. அதனால போர் யுத்தம் வேண்டாம் தான் மக்கள் பேசுவாங்க. அதுக்காக அவங்க தேசபக்தி இல்ல அப்படிங்கறதுக்காகவும் நீ பெரிய தேசபக்தியோட, அதான் நான் சொன்னேன்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்க தேசிய கொடியை தொட மாட்டானுங்க. இவனுங்க வந்து நமக்கு தேச பக்தி பாடம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதாவது நிறுத்திடணுமா? இதுவுமே ஏதாவது உதாரணமா எடுத்து கொண்டு வந்து பேசுறாருன்னா, நேத்து முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து யாருமே தப்பு சொல்லல. ஓரளவுக்கு வந்து மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, அரசாங்கம் ஏதோ வந்து முயற்சி செய்து நடக்குது அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த முதல் அட்டாக் நடந்த அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 4-5 ஆட்கள் அப்படின்னு ஒரு சொல்றாரு. பேஸ்புக்ல முகநூல்கள்ல வந்து எழுதுறவங்க ஒரு 4-5 நபர்கள் செய்த தாக்குதலை நீங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் பாப்பீங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு டெரரிஸ்ட் வந்து இதை அட்டாக் பண்றாங்க, நீங்க வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையா அதை கொண்டு போறீங்கன்னு எழுதுனாங்க எல்லாருமே. ஏன்னா அப்படிதான் வந்து இவங்களோட நரேஷனுமே கொண்டு போனாங்க. ஜட்டியை கழட்டி பார்த்தாங்க, சுண்ணத்து பண்ணிருக்காங்களான்னு பார்த்தாங்க, ஹிந்துவான்னு கேட்டுட்டு சுட்டாங்கன்னு இவங்க ஒரு நரேஷன் செட் பண்ண போய் தான் இந்த மாதிரியான பதில்களை அவங்க கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இதை வந்து நீங்க 2 மதத்துக்கான பிரச்சனையா பார்க்காதீங்க, 2 நாட்டுக்கான பிரச்சனையா பாருங்க. அந்த நாட்டுல இருந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு அப்படி பாருங்க, இந்த மாதிரி கேவலமான நரேஷன் செட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்க முஸ்லிம்ஸ் வந்து இறந்திருக்காங்க, இஸ்லாம் சமூகத்தினர் தான் மத்தவங்களை காப்பாத்திருக்காங்க அப்படிலாம் எழுதுனாங்க. இத கொண்டு வந்து இந்த எச்ச எங்க கொண்டு வந்து திணிக்கிறான்னு பாருங்களேன். பார்டர் செக்யூரிட்டி என்ன ஆச்சுன்னு எந்த நபரா இருந்தா கேட்பாங்க. படிக்காத பாமர மக்கள் கூட ஒரு தைரியத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாடு நம்மளை காப்பாத்தும், அங்க வந்து நிறைய மிலிட்டரி போர்ஸ் இருக்கு, எல்லையிலே ராணுவ வீரர்கள் அப்படின்னு பேசுறாங்க. அப்படின்னா எல்லையில ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நம்மளை வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சின்ன நாடு கூட யோசிக்கும். சின்ன நாட்டுல இருக்கிற ஏதோ கிராமத்துல இருக்க மக்கள் கூட யோசிப்பாங்க. அப்படித்தானே நம்மளும் பாதுகாப்பு உணர்வோட இருந்திருப்போம். இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் போது எந்த நாட்டினரும் எந்த மக்களும் படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட அரசாங்கத்தை பார்த்து ஏன் நீங்க பாதுகாப்பா அதிகப்படுத்தலங்கிற கேள்வியை முன் வைப்பாங்க. அப்படி வைக்கப்பட்ட கேள்வி இதுதான் இது. அதுலயே முக்கியமா வந்து மோடியை பார்த்து வந்து அமெரிக்காவே அதிர்ந்து நடுங்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பில்டப் கொடுத்து 10 வருஷமா ஓட்டு
ஓட்டு வாங்கி வரீங்க அப்படிங்கிறப்போ இந்த கேள்விகள் வந்து தன்னால உங்ககிட்ட வரத்தான் செய்யும். அதற்கான பதிலை கொடுக்காம இவங்க பதில் இல்லாததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, கேள்வி கேட்கிறவன ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட புது நரேஷன்ஸ். இதை நீங்க யாரு பேசினாலும் பேசுறவங்க என்ன பேசுறாங்க, சரியா தானே பேசுறாங்க, அவங்களுக்கு நாட்டு மேல அக்கறை இருக்குதானே அப்படின்னு யோசிக்காம ஒரே பாயிண்ட் பொட்டுல அடிச்சாப்ல நீ ஆன்டி நேஷனலிஸ்ட்னு சொன்னா அவன் வாய் திறக்க முடியாது அப்படிங்கறதான் இவங்க இப்போ தூக்கிட்டு சுத்துற அஜெண்டா. சரி, இவன் வந்து என்ன திருமாவளவன் அவர்களை சொல்லியிருக்கான் அப்படிங்கறத பாக்கலாம். முதல் தாக்குதல் அங்க இருந்து நடந்தப்போ, இந்தியாவில் நடந்தப்போ திருமா அண்ணா ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில அவர் சொல்ற விஷயம்ங்கிறது திருமா அண்ணாவுடைய குரல் மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல அறிவு புரிதல் உள்ள எல்லா மக்களுடைய சமூக நீதியும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் நேசிக்கிறவங்களுடைய குரலா தான் இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, யாருமே வந்து இந்தியாவில் உள்ள இஸ்லாம் சமூகத்தினரை தாக்குதல் செய்யக்கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சிருந்தாரு. அதுக்கு ஆர்டிகல் 370 நோக்கம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது நோக்கம் எல்லாத்தையுமே விளக்கம் கூறி, இதெல்லாம் தானே எங்களோட பாதுகாப்பு உணர்வுக்கு காரணமா இருந்துச்சு, இப்ப இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு சரியான பதில் சொல்லல, சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்க உள்ள இஸ்லாம் சமூகத்தினரையும் நீங்க வந்து வேற்று பார்வையோட பார்க்க கூடாது, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்து நிறைய பேசியிருந்தாரு. இப்போ அதற்குதான் இந்த எச் ராஜா, அவன் எச்ச பையன் சார், இந்த எச்ச பையன் என்ன பேசியிருக்கான்னு பாக்கலாமா? இந்த எழுவு வீட்டிலையும் அரசியல் பண்ற ஈன புத்தி இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும். ஈன புத்தி, எழுவு வீட்டில் யாரு வந்து ஈன புத்தியா இருக்காங்க? எச்ச ராஜாவா இல்ல திருமாவளவன் அண்ணாவா? திருமாவளவன் அண்ணா கிட்டத்தட்ட பெரியார் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். காந்தியை இந்த கோட்சே என்னும் பார்ப்பனர்கள் சுட்டு கொன்ற போது தங்களோட கையில ஒரு முஸ்லிம் பேரையும் வந்து பச்சை குத்தி இருந்தாங்க. சுண்ணத்துமே பண்ணி தான் வந்து அந்த ஆபரேஷன்ல இறங்குனாங்க. ஏன் அப்படின்னா, தாங்க செத்துட்டாலோ இல்ல பிடிபட்டுட்டாலோ தாங்க ஒரு முஸ்லிமா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இங்க அப்படியாவது ஒரு கலவரம் வந்துராதா அப்படின்னு யோசிச்சவங்க தான். ஒரு தைரியம் உள்ளவன், ஆமா எங்களுக்கு பிடிக்கல இந்த ஆளை இதனால அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடென்டிட்டிலேயே செய்யாம ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதே மாதிரி ஆனா அந்த மாதிரி நிகழ்வு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் அவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்பனர்கள் மேல மத்த சமூகத்தினருக்கு கோவம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவுமே பெரியார் வந்து அந்த காலகட்டத்துல ரேடியோல போயிட்டு பேசினாரு. அந்த பிரச்சனைகள் வராம எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் சுமூகமா அமைதியா எல்லாரும் இருந்தாங்க. யாரும் யாரு மேலையும் கோவத்தை காமிக்கல. அதே மாதிரி ஸ்டாண்டு தான் வந்து திருமாவளவன் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள இஸ்லாமர்கள் மீது உங்களுக்கு கோவத்தை காமிக்க வேணாம், வேற ஒரு நாட்டுல இருக்கவன் அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள பிரச்சனைனால வந்து தாக்குதல் ஏற்படுத்திட்டு போறான் அப்படின்னா இது 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனைன்னு பேசுறது எப்படி எழவு வீட்டுல அரசியல் பண்றதாகும், எப்படி இது கேவலமான விஷயமாகும்? யாருங்க கேவலமானவங்க? அதுக்கப்புறம் அந்த நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயுமே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக பேசுற இவங்க நாளைக்கு வார் வந்துருச்சுன்னா பாகிஸ்தானுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஈன புத்தி. அதுதான் ஈன புத்தி. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தேசிய கொடியை தொட கூட தயங்குற நீங்க எப்படி இந்தியாவுக்கு வந்து நியாயமா இருந்துருவீங்க? உங்களை பார்த்தானே எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா RSS உடைய புத்தகத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்க, RSS உடைய முதல் கொள்கையா என்ன இருக்கு அப்படின்னா ஹிந்துத்துவா. அந்த கொடியை முதல்ல காவியா மாத்தணும், அப்புறம் இங்க இருக்கவங்க எல்லாருமே ஹிந்துத்துவா இருக்கணும், அகண்ட பாரதமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய நோக்கம் அப்போ இந்தியாவுல வாழ்ற, சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் சொல்லாம விட்டுட்டு போறேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நாங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணலாம்ல, அப்படி நாங்க வந்து யோசிக்கலாம்ல ஒரு மக்களா. சரி, அந்த கடைசியில சொல்லணும்னு சொன்னது என்னன்னா, பாகிஸ்தானுடைய பார்வையில இருந்து நம்ம பேசும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து தவற விட்டுருந்தோம். இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டே டைம்ல பாகிஸ்தான் டிவி, PTV, அப்புறம் ARY டிவி, இந்த 2 டிவிலுமே மாத்தி மாத்தி போட்ட நியூஸ் என்ன அப்படின்னா லைவ் போய்கிட்டே இருந்துச்சு. அதாவது இந்தியா மட்டும் தாக்குதல் ஏற்படுத்திட்டு போல நாங்களுமே வந்து திருப்பி தாக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியானது. அப்கோர்ஸ் அப்படிதான் வந்து அந்த நாடுகளும் சொல்ல முடியும். ஏன்னா நாங்க மூடிட்டு இருந்தோம், அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து அதுக்காக டிஸ்பிளேல வச்சிருந்த அந்த மிசைல்ஸ் இருக்கலாம், ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் வந்து அவங்க காமிச்சிட்டே இருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹைலைட் பண்ணி காமிச்ச விஷயம், நான் இதை பேசிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் முன்னாடி போட சொல்றேன், இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை காமிச்சிட்டே தான் இருந்தாங்க. அதை பத்தி நிறையவே பேசினாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான கவாஜா முகமது ஆசிப் வந்து நேத்து நான் சொல்லியிருந்தேன் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. முதல்ல சொன்னதுக்கும் செகண்ட் வந்து பேக் அடிச்சிருந்தாரு. முதல்ல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க வந்து இதுக்கு பழி தீர்த்தே தீர்வோம், பதிலடி கொடுப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்க ஹால்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் வந்து நீ வந்து தொடர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த PTVலயும் ARY இந்த 2 டிவிலுமே வந்து தொடர்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா
மக்களுமே வந்து போரை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரியும், நாங்க பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. இது யாராவது ஒருத்தர் தலையிட்டால முடிச்சே ஆகணும். ட்ரம்ப் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, எனக்கு 2 பேருமே முக்கியம், எனக்கு 2 பேருமே நல்லா தெரியும், நான் வேணாலும் பேசுறேன், நான் வேணாலும் ஸ்டாப் பண்றேன் அப்படின்ட்டு. இதுல மற்ற நாடுகள் வந்து தலையிடுமா, போர் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். உடனே வந்துட்டு போரை நிறுத்தணும்னு வந்து பேசுறாங்க, இவங்க வந்து ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா போர் அப்படிங்கிறது வார் நடந்துச்சுனாலே அந்த டோட்டல் நாட்டோடைய பின்னடைவு அப்படிங்கிறது திரும்பி சமாளிச்சு மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால இது எவ்வளவு தூரம் சுமூகமா முடிச்சுட்டு போறது நல்லதோ அவ்வளவு தூரத்துக்கு அது நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி பேசுறவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஹெச் ராஜா தனத்தெல்லாம் வந்து அந்த நரேஷன்ல இங்க செட் பண்ணக்கூடாது.